Hello viewers, welcome to City Car Trainers, personalized car training services. Viewers, today we have a trainee in our academy. அவங்க own பண்ணிருக்கிற vehicle Hyundai Grand i10 Nios automatic transmission vehicle. Today is a kind of a testing class. அவங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கிற டாஸ்க் drive from Nugambakkam to Velachery through Nelson Manikam Road, T Nagar, கொஞ்சம் மெயின் ரோட்ஸ் as well as கொஞ்சம் மார்க்கெட் ரோட்ஸ் ரெண்டுமே கலந்து தான் அவங்க டிரைவ் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் அதை ரெண்டு தான் பார்க்க போகிறீங்க. ஸ்பெஷலாக இன்றைக்கி மழையாகவும் இருக்குது. பிகினர்ஸ் ரெயினில் டிரைவ் பண்ணும்போது அவங்க என்ன மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஜென்ரலாக நார்மல் ரோட்ஸில் ஒரு ஸ்பீட் ட்ரைவ் பண்ணுவோம், அதோட கொஞ்சம் கம்மியாக தான் ட்ரைவ் பண்ணணும். இந்த மாதிரி கிராசிங்ஸ்லாம் வரும்போது நம்ம முன்னாடியே ஸ்லோ பண்ணிக்கணும். எதனாலனா நம்ம சடனாக பிரேக் ப்ரெஸ் பண்ணோம்னா பின்னாடி வர டூ வீலர்ஸால் சடனாக வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா ரோடு ஸ்லிப்பரியாக இருக்கிறதுனால அவங்க கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் மேடம் கிட்ட சொல்லியிருக்கிறது, எங்கே அவங்க பிரேக் ப்ரெஸ் பண்ணாலும் ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், ஜென்டல் ஆக்சலேஷன், ஸ்டீரிங் கண்ட்ரோல், லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock போர்ஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock போர்ஷனில் ஹோல்ட் பண்ணிக்கணும். ஸ்டீரிங்கோட ஹோல்டிங் ரொம்ப ஜென்டலாக இருக்கணும். எந்த வெஹிக்கிளுக்கும் க்ளோஸாக ட்ராவல் பண்ணவே கூடாது. சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ்லேயே தான் ட்ராவல் பண்ணணும். அவங்க சடனாக பிரேக் ப்ரெஸ் பண்ணால் கூட இவங்களோட பிரேக்கிங் ஸ்மூத்தாக இருக்கணும். நம்ம முன்னாடி பார்க்குறோம், அந்த வெஹிக்கிளோட ரியர் டெய்லைட் எரிஞ்சாலே இங்கேயே நம்ம பிரேக்கில் கால் வைக்க ஆரம்பிச்சிடணும். நம்மளோட பிரேக்கிங் ப்ரெஷரை ஜென்டலாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆல் ஆஃப் சடன் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஆட்டோமேட்டிக் காரில் பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு கெயின் பண்ண வேண்டிய கண்ட்ரோல் ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், ஜென்டல் ஆக்சலேஷன். நம்ம ஆக்சிலேட்டருமே ரொம்ப ஜென்டலாக தான் கொடுக்கணும், சடன் டிரைவ் தெரியக்கூடாது. லேன் ட்ராக் மேனேஜ்மெண்ட் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்போ இந்த லேனில் இருக்கோம், நம்ம இதே லேனில் தான் வி ஹேவ் டு மேக் அ கர்வ். ஏன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக கர்வ் பண்ணுறோம்னா பக்கத்து லேனுக்கு போயிடுவோம். அப்படி போகாமல் நம்ம எந்த லேனில் இருக்கோமோ அந்த லேனில் தான் கர்வ் பண்ணணும், ஸ்ட்ரைட் பண்ணணும். அந்த கர்வ் முடிகிற வரைக்கும் ஸ்டீரிங் அதே டில்டல் பொசிஷன்லேயே தான் நம்ம ஹோல்டு பண்ணிக்கணும். இந்த மாதிரி மர்ஜிங் பாயிண்டில் அந்த சைடில் தான் ஒரு வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டை நம்ம ஆன்டிசிபேட் பண்ணணும். பர் மினிட்டுக்கு 3 to 4 times லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் நான் நம்ம ட்ரெயினி கிட்ட பார்க்க சொல்லியிருக்கேன். அவங்க அப்படி மிரர் பார்க்கும்போதே பின்னாடி வர வெஹிக்கிள் எந்த லேனில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் வராங்க, என்ன ஸ்பீடில் வராங்க, எப்போ அவங்கள ஓவர்டேக் பண்ண போகிறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். முன்னாடி பண்ணுற வெஹிக்கிளுடைய மூவ்மெண்ட்டையும் ஆன்டிசிபேட் பண்ணி நம்ம பார்க்கணும். இப்போ அவர் ரைட்டில் வர போகிறாருன்னா எஸ் ஆர் நோ தேரி. எஸ்னா ஸ்லோ பண்ணி விட்டுறோம், நோனா ஹார்ன் பண்ணி பாடிட்டு மூவ் பண்ணுறோம். அண்ட் நம்மளோட லேனில் எதனா அப்டக்கல்ஸ் இருந்தால் நம்ம லேன் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த லேனில் போகிறாங்க, ரைட்டில் அந்த ட்ரக் நிற்கிறாரு. ஸோ அப்போ நம்ம லெஃப்ட் மிரர் பார்த்துட்டு அவர் அவாய்ட் ஆகிற அளவுக்கு நம்ம ஜென்டலாக லெஃப்ட்டில் அவர் அவாய்ட் பண்ணிவிட்டு அகைன் வி ஹேவ் டு மூவ். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் பண்ணணும். இதில் ரைட் மேடம் நம்ம டர்னிங்ஸ் பண்ணும்போது கம்பல்சரி இண்டிகேஷன்ஸ். நம்ம இருக்கிற லேன்லேயே தான் வி ஹேவ் டு மேக் அ டர்ன் அண்ட் வி ஹேவ் டு ஸ்ட்ரைட் த வெஹிக்கிள். இங்கே அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணுங்க மேம் வெஹிக்கிள் கிராஜுவலாக. எஸ் மேம், ஹெட் ஸ்ட்ரைட். ஸோ ஃபார் நீங்கள் மெயின் ரோட்ஸ் பார்த்தீங்க. இதுக்கப்புறம் வி ஆர் கோயிங் டு டிரைவ் ஆன் மார்க்கெட் ரோட்ஸ். டாஸ்க் நம்பர் 2, நான் டிவைடர் ரோட்ஸ். மெயின் ரோட்ஸ்க்கும் இந்த மாதிரி ரோட்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், மெயின் ரோட்ஸில் எல்லா வெஹிக்கிளுமே ஒரே டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். இந்த மாதிரி ரோட்டில் ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வரும். ரோடோட விட்த்து சின்னதாக இருக்கும். இதில் மெயினாக நம்ம ட்ரெயினிங் கிட்ட நான் சொல்லியிருக்கிறது லெஃப்ட் ஃப்ரேம் கால்குலேஷன், லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டு. லெஃப்ட்டில் பிளேஸ் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள், பீப்புள், ஆப்ஜெக்ட் நம்ம ஃப்ரேம்குள்ளே இருக்காங்களா இல்லையா. ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிள் வரும்போது நம்ம லெஃப்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது லெஃப்ட்டில் என்ன அப்டக்கல்ஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ரோடோட அமைப்பை கரெக்டாக பார்த்துக்கணும். ரோடு எங்கே நேரோ ஆகுது, எங்கே வைடர் ஆகுது, இது எல்லாமே அவங்க கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிட்டு தான் ட்ரைவ் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி ரெய்னிங் டைமில் பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். லெஃப்ட்டில் நடந்து போகிறவங்க அங்கே எதனா வாட்டர் லாகிங் இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போகணும். ஏன்னா அவங்க மேலே வாட்டர் ஸ்ப்ளாஷ் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரி எக்ஸிட் ரோட்ஸ்லேருந்து வெஹிக்கிள் வருவாங்கன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே போகணும். நல்லா ஹார்ன் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ரோட்ஸோட ஜங்ஷன்ஸ்க்கு வரும்போது. டூ வீலர்ஸ்க்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு மழையில் சரியாக விசிபிலிட்டி தெரியாது. தேவையான இடத்துல நல்லா ஹார்ன் பண்ணிவிட்டு அடுத்தவங்களை காஷன் பண்ணிட்டு தான் நம்மளோட மூவ்மெண்ட் இருக்கணும்.
நம்மளே தானே ஒரு வெஹிக்கிள் ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னா நம்ம ஸ்லோ பண்ணி அவங்க வழி விட்டுறது நல்லது. இங்கே ஸ்பேஸ் பார்க்குறோம், வி ஹேவ் டு வெயிட். இந்த ஃப்ரேமில் அந்த வெஹிக்கிள் டோட்டலாக வெளியில் போனதுக்கப்புறம் தான் நம்ம மூவ் பண்ணணும். லெஃப்டில் நடந்து போகிறவர் இவரோட ஃபுல் ஃப்ரேம் தெரியிற இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஃப்ளாஷ் லைட் அடிக்கிறாங்கன்னா அவங்க நம்மளை வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அவங்க மூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மூவ் பண்ணோம். பிகாஸ் அவங்களோட லேனில் நாங்கள் அப்டக்கிள் இருக்குது. எஸ் மேம், இப்போ போகலாம், மூவ் பண்ணுங்க அப்படிங்க. இந்த லைட்டை லெஃப்ட்டில் வந்துக்கோங்க, இப்போ ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க சரிங்க. இந்த மாதிரி நேரோ ரோட்டில் இந்த மாதிரி வெஹிக்கிள் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. இவங்க ப்ளேஸ் பண்ணுறதுனால ஒரு லேன் ஜாம் ஆகிடும். எஸ் மேம், இந்த ஸ்பேஸில் மூவ் பண்ணுங்க அப்படிங்க. இந்த மாதிரி ஒரு நேரோ ஸ்பேஸில் மூவ் பண்ணும்போது நம்ம 2 ஃப்ரேமையும் கால்குலேட் பண்ணி தான் மூவ் பண்ணணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு பிகினராக நம்ம வந்து பேனிக் ஆகக்கூடாது. பின்னாடி யாராவது ஹார்ன் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அவங்களோட அவசரத்துக்காக மூவ் பண்ணிடக்கூடாது. நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், இந்த ஸ்பேஸ்க்குள்ள நம்ம வெஹிக்கிள் போகும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் தான் நம்ம மூவ் பண்ணணும். இந்த மாதிரி கிராசிங்ஸ் வரும்போது லெஃப்ட் ரைட் வைடாக பார்த்துட்டு எஸ்ஆர் நோ தேரி யூஸ் பண்ணிவிட்டு ஹார்ன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணணும். நம்ம ஒரு விஷயம் என்ன எதிர்பார்த்துட்டே போகணும்னா, இந்த மாதிரி ரோட்ஸில் சடனாக ஏதான ஒரு வெஹிக்கிள் நம்மளோட ஃப்ரேம்குள்ளே வருவாங்கன்றது எதிர்பார்த்துட்டே போகணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வெஹிக்கிள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அந்த வெஹிக்கிளோட ஃபுல் ஃப்ரேம் தெரியிற இடத்துல நம்ம வெளில வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது ஸ்டீரிங் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும். ஸ்டீரிங்கை டைட்டாக ஹார்டாக ரிஜிட்டாக ஹோல்ட் பண்ணக்கூடாது. சிட்டி கண்டெய்னர்ஸ் பொறுத்த மட்டும் ஒரு பிகினர்ஸ்க்கு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்கறதுனால அவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாகிடும். அண்ட் மெயினாக நம்ம அந்த செஷன் முடிச்சதுக்கப்புறம் அவங்க எந்த மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க, எதிலெல்லாம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும், எதில் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, அவங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே அவங்களுக்கு நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நாளடைவில் அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவராக ரெடி ஆகிடுவாங்க. வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ் த்ரூ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம ஒரு பிகினர்ஸை ஹேண்டில் பண்ணுவோம். உங்ககிட்ட வெஹிக்கிள் இருந்ததுன்னா உங்களோட டோர் ஸ்டெப்பில் வந்து உங்கள் வெஹிக்கிளை சொல்லிக் கொடுக்கலாம். உங்ககிட்ட வெஹிக்கிள் இல்லை அப்படின்னா நம்மளோட அகாடமியில் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹேட்ச்பேக் டு MPV செக்மெண்ட் வரைக்கும் போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் கற்றுக்கலாம். நம்மளது பியூர்லி பர்சனலைஸ்டு ட்ரைனிங். ஆல்ரெடி LLR ஒரு லைசன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம ட்ரைனிங் கொடுக்க முடியும். பிகாஸ் நம்மக்கிட்ட டூவல் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ ஒன்லி ட்ரெயினிங் கிட்ட மட்டும்தான் கண்ட்ரோல் இருக்கும். அது அவங்களோட வெஹிக்கிளாக இருந்தாலும் நம்ம அகாடமி வெஹிக்கிளாக இருந்தாலும். ஆல்வேஸ் நீட் யூர் சப்போர்ட் யூவர்ஸ். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் டிரைவிங் கற்றுக்கணும்னா சிட்டி காரினை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.